வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் ஸ்டாலின் தலையில் விழப்போகின்ற மிகப்பெரிய ஒரு மரண இடி என்றே கூறலாம். ஆளுநர் RN ரவி அவர்கள் மத்திய அரசிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தை பற்றியான தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது 24 மணி நேரத்திற்குள் அனுப்பப்பட்டால் திமுகவின் ஆட்சியே கலைக்கப்படும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் சென்னையில் கடைசி இறுதிக்கட்டத்தில் மழைநீரால் மக்கள் நீந்தி கொண்டு இருக்கின்ற சம்பவம் வருடம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்காக 4500 கோடி நாங்கள் சரி செய்து அதற்கான தீர்வை காண்போம் என்று திமுக வாக்குறுதியை அளித்தது. இதை நம்பி சென்னைவாசி மக்களும் திமுகவிற்கு வாக்குகளை செலுத்தினார்கள். சொன்னபடியே திமுக செய்ததா? 350 கோடி வரை செலவிட்டு திமுகவின் தலைவர் ஸ்டாலின், உதயநிதி, சில அமைச்சர்களது வீட்டிற்கு முன்பால் மட்டும்தான் சென்னை வடிநீர் கால்வாய் செய்யப்பட்டிருப்பதாக அதற்கான ஆவணங்களும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இறுதியில் மக்களின் நிலைமை பரிதாப நிலைமையாக யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்பதற்கேற்பதான் அவர்களது நிலைமையும் மாறியுள்ளது. இதனை சுட்டிக்காட்டிதான் தற்பொழுது திமுகவின் அரசிற்கு எதிராக செய்த அனைத்து ஊழல்களும் அம்பலமாகிவிட்டது. இதில் சென்னை மேயர் பிரியா அவர்களது பெயரும் அடங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்த திமுகவின் ஆட்சியும் கூண்டோடு கலைக்கப்படுவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் இந்த கடிதம் அனுப்பப்பட்டால் நிச்சயம் திமுகவின் ஆட்சியே கலைக்கப்படும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. போதை, கொலை, கொள்ளை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமை ஒட்டுமொத்த திமுகவின் ஆட்சிக்கு பிறகுதான் தமிழகத்தின் இளைஞர்கள் வழிகட்ட வழியில் செயல்படுவதில் போதைக்கு அடிமையாதல் அனைத்தும் திமுகவின் ஆட்சியில்தான் நடைபெற்று கொண்டிருப்பதும் அம்பலமாகி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரே தீர்வு தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதுதான் என்றும் உடனடியாக ஆளுநர் இந்த முடிவை செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக செய்யக்கூடிய முதலாவதாக இந்த காரியம் மக்கள் மத்தியில் பரபரப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்வலையில் இருப்பதாக செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது.